நமசிவாய. அகைன் ஒரு பேலீஃப் டெக்னிக் தான் பார்க்க போறோம். அதாவது பிரியாணி இலை வைத்து நம்ம வந்து பணம் வருவதற்கு அப்படின்ற மாதிரி. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்னர்ஸ் அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கும் இப்ப நிறைய பரவிட்டு இருக்கு. அதாவது பார்த்தோம்னா ஒரு டேரட் ரீடர்ஸ், ஒரு ரேக்கி ஹீலர்ஸ், அதே மாதிரி அக்குல்டிஸ்ட் எல்லாருமே வந்து இந்த பேலீஃப் அப்படின்றதுடைய ஒரு விஷயத்தை வந்து அதிகமாக அவர்களோட கிளைண்ட்ஸ்க்கும் நிறைய பேர் பண்றாங்க. ஸோ பர்டிகுலராக ஒரு பேலீஃப் பர்னிங் ரிச்சுவல்ஸ்னே நிறைய இருக்கு. ஒவ்வொரு விஷயத்த சொல்லிட்டீங்கன்னா இந்த விஷயத்திற்காக அவர்களுடைய ஒரு பர்டிகுலர் ஒரு மந்த்ராஸ் அந்த ஸ்பெல்ஸ் எல்லாம் வச்சு அவங்க உங்களுக்காக அந்த பேலீஃப் வந்து பேர்ன் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நிறைய நடந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு விதத்தில் பல நடந்து கொண்டிருக்கிறது. நானும் அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு 8 to 10 இயர்ஸ் 8 இயர்ஸ் நினைக்கிறேன் 8 இயர்ஸ் பேக்கே வந்து அந்த பேர்லீஃப் பேர்னிங் டெக்னிக்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். இதை பற்றியும் நான் நிறைய பேசியிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இந்த பேர்லீஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, அதாவது பிரியாணி இலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எரிப்பது தான் வந்து அதிகப்படியான பலனை உடனடியாக கொடுக்கும். காரணம் அது வந்து சூரியனுக்குரியது, அக்னிக்குரியது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் நான் ஏற்கனவே உங்களுக்கு கூறியிருக்கேன். ஸோ அது மாதிரியான ஒரு விஷயம் தான் பார்க்க போறோம். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 5x55 டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க. 5x55 டெக்னிக். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் 5 நாட்கள் செய்ய வேண்டும். ஸ்டார்டிங் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சண்டேல ஸ்டார்ட் பண்றது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிசல்ட் தரும். இம்மீடியட்டான ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து சண்டேல ஸ்டார்ட் பண்றது கொடுக்கும். அப்படி சண்டேல ஸ்டார்ட் பண்ண முடியலன்னா மற்ற நாள்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. 5 நாள் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஒரே நேரம் ஒரே இடம்ங்கிறது அதிகப்படியான பலன் தரும். கொஞ்சம் ஃபாஸ்ட் ரிசல்ட்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வருகிறது. ஸோ இதுல முக்கியமா நீங்க தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயத்தை சொல்லிவிடுகிறேன். நான் தம்ப்நெயில்ல போட்டிருக்கிறதுக்கும் நீங்கள் செய்வதற்கும் சம்பந்தம் கிடையாது. அதாவது ஸ்ட்ரெயிட்டாவே சம்பந்தம் கிடையாது. அதாவது அதுல என்ன எழுதியிருக்குமோ அதுதான் இதுல எழுதணுமான்னு கேட்காதீங்க. தம்ப்நெயில்ல எழுதியிருக்கிறது உங்களுடைய ஒரு புரிதலுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க வந்து ஜென்ரலா இப்போ பேர்னிஃப்ல எழுத வேண்டிய ஒரு விஷயம், இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய வேண்டியது அப்படிங்கிறது இட் இஸ் சம்திங் டிஃபரெண்ட். அதனால கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள் எப்படி அப்படின்றதுனால. ஏன்னா அது இல்லாம வந்து நீங்க குழப்பிக்கிட்டீங்க, அரைக்குறையா அதை ஓட்டி விட்டு பார்க்குற நிறைய புதிய அன்பர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து கொடுத்ததையே திரும்ப திரும்ப கேள்வியாக கேட்கிறார்கள். ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை தவறுங்கள். ஸோ இப்போ நீங்க சண்டே செஞ்சீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா ஒர்க் ஆகும். காரணம் சூரியனுக்குரிய நாள். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இதை நீங்க வந்து 5 பேலீஃப் 6 பேலீஃப் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நல்ல கொஞ்சம் பெரிய லெவலையா இருக்கிறது. ஒரு ப்ளூ கலர் பென்னு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராம்பு வந்து ஒரு 5 கிராம்பு எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எரிக்கிறது, அதாவது கேண்டில் ஒன்று வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா அந்த புகை போடுறதுக்காக கொட்டாங்குச்சியோ ஏதாவது ஒன்று வச்சுப்போம் இல்லையா, சம் கைண்ட் ஆஃப் புகையாக வருவதற்கு அதற்காக ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து ஒரு 1/2 அன் அவர் ஒரு நாளைக்கு செலவாகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1/2 அன் அவர் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மணி மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்காக இருக்கும். மணி மேனிஃபெஸ்டேஷன்ங்கிறது வந்து பணம் வந்து நீங்க எந்த ஒரு வழியிலே வரும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி வர வேண்டி இருந்ததுனாலும் சரி, அல்லது உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு வகையா கிஃப்ட் ஆகவோ, அல்லது வந்து ஏதாவது ஒரு வட்டி இல்லாத லோன் ஆகவோ, அல்லது ஒரு கைமாத்தாகவோ, அந்த மாதிரியான ஒரு விஷயமாக எமர்ஜென்சி டைம்ல ஹெல்ப் பண்றதுக்கான ஒரு விஷயம் இது. இமீடியட்டா ஒர்க் ஆகுற மாதிரியான ஒரு விஷயம் இது. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயத்தை ஒரு 5 நாட்கள் செய்துவிட்டு மறந்து விட வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 5 நாட்கள் செஞ்சுட்டு அந்த 5 நாட்கள் பத்தி 5 நாட்கள் ஒவ்வொரு நாள் யோசிச்சுட்டு 3 நாள் ஆயிடுச்சு, 4 நாள் ஆயிடுச்சு, இன்னும் வரலையே, 5 நாள் ஆயிடுச்சு, இன்னும் வரலையேன்னு யோசித்துக் கொண்டே இருந்தோம் என்றால் கண்டிப்பாக அந்த மேனிஃபெஸ்டேஷனை நம்ம வந்து ஒரு பிரபஞ்சத்திலிருந்து, அந்த காஸ்மிக் ஃபோர்ஸ்ல இருந்து தடுக்கக்கூடிய ஒரு முறையாக இருக்கும். நமக்கு வர வேண்டிய ஒரு விஷயத்தை தடுக்கக்கூடிய ஒரு முறையாக இருக்கும். எல்லா விஷயத்துக்குமே இது அப்ளிகபிள் ஆகும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. க்ளோவ் நான் சொன்னது வந்து கிராம்பு, அது எல்லாமே ஒரு 5 கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த 5 பேலீஃப் எல்லாமே எடுத்து தயாராக வைத்துக் கொள்ளுங்கள். தனியான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அந்த தனியான இடத்தை நீங்கள் தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் ஒரே நேரம் ஒரே இடம் நான் சொன்னேன். அந்த ஒரே இடம் ஒரே நேரம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு ரூம்ல நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 அன் அவர் உங்களுக்காக யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி ஒதுக்கிடுங்க. செல்போன் எல்லாம் கண்டிப்பான முறையில் ஆஃப் பண்ணி வச்சிருங்க. உங்களுக்கு நிமித்தம் சரியாக இருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஒரு விஷயத்திற்குமே. ஸோ அது என்ன டைம்ல செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் சன்செட்டுக்கு அப்புறம் செய்யறது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சண்டேல ஸ்டார்ட் பண்றதா இருந்தா சன்செட்டுக்கு முன்னால ஸ்டார்ட் பண்ணுங்க. மற்ற நாள்ல ஸ்டார்ட் பண்றதா இருந்தா சன்செட்டுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதாவது நீங்க மண்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே ஸ்டார்ட் பண்றதா இருந்தால் சன்செட்டுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்றது நல்ல பலனை தரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். சண்டேவா இருந்தா நீங்க சன்செட்டுக்கு முன்னால ஸ்டார்ட் பண்ணிடணும். அந்த சன்செட்டுக்கு முன்னால ஸ்டார்ட் பண்ற மாதிரியே தான் நீங்க சண்டேலேருந்து தொடர்ந்து சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே செய்யணும். அதாவது நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடிய நாள் மட்டும்தான் வந்து டியூஸ்டேவாவோ சாட்டர்டேவாவோ இருக்கக்கூடாது. நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டு நடுவில் அந்த டியூஸ்டேவோ சாட்டர்டேவோ வந்தா எந்த ஒரு தவறும் கிடையாது. சண்டே நீங்க பகல்ல ஸ்டார்ட் பண்ணிடுறீங்கன்னா தொடர்ந்து அந்த பகல்ல எந்த டைம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சன் ரைஸுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. பிரம்ம முகூர்த்தம்லாம் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. சன் ரைஸுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் நல்ல பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். கேண்டில் ஏதாவது ஜென்ரல் கேண்டில் வச்சுக்கோங்க. நார்மலா இருக்கக்கூடிய கலர் கேண்டிலுக்கு வந்து கலர்லாம் எதுவும் ஒரு விஷயம் கிடையாது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பேலீஃப் நீங்க வந்து எடுத்து ஸ்டார்ட் பண்றீங்க இல்லையா,
என்ன அமௌண்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு பணம் உங்களுக்கு தேவை, கொஞ்சம் இமீடியட்டாவோ அல்லது வந்து வித்தின் அ மந்தோ என்ன அமௌண்ட் உங்களுக்கு உடனடியாக தேவை, அதாவது வர வேண்டிய அமௌண்ட்டா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தேவையான அமௌண்ட்டா இருந்தாலும் சரி, அந்த மாதிரியான ஒரு அமௌண்ட்டை நீங்க வந்து மனசுக்குள்ள நினைச்சுக்கணும். அதாவது எக்ஸ்ட்ரா ஆர்டினரியான ஒரு பணத்தை நம்ம நினைத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு கெப்பாசிட்டி அப்படின்ற மாதிரி அவருடைய ஆழ்மனது நம்பக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி. ஏன்னா இதுக்கு வந்து இட் இஸ் வெரி மச் கனெக்டட் வித் யுவர் சப்கான்சியஸ் மைண்ட் அண்ட் யூனிவர்ஸ். அதுதான் நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்கள் ஆழ்மனதிற்கும் பிரபஞ்சத்திற்கும் உண்டான தொடர்பை வெளிப்படுத்துவதன் போலதான் வந்து இந்த ஒரு வெளிப்படுத்துவதன் மாதிரியான ஒரு ரிச்சுவல் தான் இந்த ஒரு ரிச்சுவல் நீங்க செய்றீங்க. ஸோ அப்போ வந்து உங்களுடைய ஆழ்மனது என்பது கண்டிப்பான முறையிலே அதை நம்ப வேண்டும். இப்போ ஒருத்தருக்கு வந்து அவருடைய ஒரு கெப்பாசிட்டி அவருக்கு வந்து ஒரு 1 மந்த்ல வந்து ஒரு 5 lakhs தான் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்ற மாதிரியோ, ஒரு 10 lakhs தான் வரும்ன்ற மாதிரியான விஷயமா இருந்ததுன்னா அவர் வந்து 1 crore அப்படின்னு அவர் எழுதினார்னா கண்டிப்பான முறையிலே இது நடக்காது. ஸோ அதனால உங்களுடைய ஆழ்மனது நம்ப வேண்டும். உங்களுடைய கெப்பாசிட்டி என்னங்கிறது உங்க ஆழ்மனது நம்ப வேண்டும். அது மாதிரியான தொகையை எழுதுங்கள். இதை திரும்ப திரும்ப செய்யலாம். நல்ல பலனை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும். சேம் ரூல்ஸ் தான், வேற எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. ஸோ சேம் ரூல்ஸ் நம்ம வந்து திரும்ப திரும்ப செய்வது நல்ல ஒரு பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து ரொம்ப க்ரோர்ஸ் கணக்கில் எழுதாதீங்க. அது வந்து க்ரோர் கணக்கில் எழுதுறீங்கன்னா இன்னும் அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்க தாராளமாக எழுதலாம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை பார்த்துக் கொள்ளுங்க. அடுத்ததாக நீங்க வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பிளேட் மாதிரி ஒன்று எடுத்துக்கோங்க. நடுவில் ஒரு கேண்டில் வச்சுக்கோங்க. அந்த கேண்டில் ஒரு 5 பே லீஃப் எடுத்துக்கிறீங்க. அந்த 5 பே லீஃப்ல ப்ளூ கலர் பென் ஆல் கிரீன் கலர் பென். கிரீன் கலர் பென்ல எழுதிங்கன்னா சரியா தெரியாது. ப்ளூ கலர்ல எழுதினாலும் நல்ல ஒரு பலனை தரக்கூடியதாக தான் இருக்கும். அந்த ப்ளூ கலர் பென்ல வந்து என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா என்ன அமௌண்ட் நீங்க வந்து உங்களுடைய டிசையர்ட் அமௌண்ட், நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு தேவையான பணம் அப்படிங்கிறது, இந்த கடன் தீர வேண்டும், இந்த நெகட்டிவ் விஷயம், இந்த கடன் எனக்கு தீர்ந்து விட்டது, இந்த நெகட்டிவே கொண்டு வந்துடாதீங்க. எல்லாமே பாசிட்டிவான விஷயமா இருக்கும். வந்தது அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாம் அதுல வந்து உங்களுக்கு தம்ப்நெயில் இருக்க மாதிரி நீங்க இதுல எழுத தேவையில்லை. வெறும் அமௌண்ட் மட்டும் எழுதினா போதும். உதாரணத்துக்கு ஒரு 14 lakhs or 15 lakhs அப்படின்னு நினைச்சுக்கிறீங்களே வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் தான் நான் சொல்றேன். ஒரு 15 lakhs எழுதுறீங்கன்னா அந்த 15 lakhs ஃப்ரண்ட் அண்ட் பேக் அஞ்சிலையுமே நீங்க எழுதி ரெடியாக வைத்து விட வேண்டியது. வச்சுட்டு அதுல ஒரு க்ளோவ் இருக்கு இல்லையா, கிராம்பு, அந்த கிராம்பை வந்து பின் பண்ணிடுங்க. பின் பண்ணிட்டு கையில் வைத்துக் கொள்ள வேண்டியது. கையில வச்சு நீங்க இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ரைட் ஹேண்ட்ல வச்சு லெஃப்ட் ஹேண்ட்ல வச்சு லெஃப்ட் ஹேண்ட்ல க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ளோவ் நீங்க வந்து உள்ள நீங்க பின் பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையா பண்ணுங்க. கிழிஞ்சு போடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அதுக்கப்புறம் திரும்ப திரும்ப செய்ய வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால பார்த்துக்கோங்க. எடுத்தோடனே நீங்க ரொம்ப ஹார்ஷா குத்துனீங்கன்னா கண்டிப்பான முறையில கிழியும். அதுவே ஒரு நெகட்டிவ் சிம்பிள் தான் வச்சுக்கோங்களேன். அதனால ஜாக்கிரதையா செய்யுங்க. ஸோ அதுக்கப்புறம் அதை கையில வச்சுக்கோங்க. கையில வச்சு ரொம்ப அழுத்தினீங்கனாலும் உங்களுக்கு க்ளோவ் வந்து என்ன பண்ணணும்னா அந்த பேலீஃபை கிழிச்சிடும். ஸோ அது எல்லாமும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஸோ இதை கையில் வைத்துக் கொள்ள வேண்டியது. கையில் வைத்துக்கொண்டு நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை, இப்போ உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரும், நான் சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து 55 டைம்ஸ் சொல்றீங்க. இந்த அஞ்சிலையுமே நீங்க 55 சொல்லணும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 275 டைம்ஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். பெரிய மந்திரம் கிடையாது. ரொம்ப சாதாரணமாக எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். எல்லா ரிலிஜன்ல இருக்கிறவங்களுமே சொல்லலாம். அதிகப்படியாக பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு மந்திரான்னு வச்சுக்கோங்க. பல காலமாக நான் இதை என்னுடைய ஓன் மந்திரா பல காலமாக மோர் தேன் 10 to 12 இயர்ஸா இது வந்து எல்லாருக்கும் பலன் கொடுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. எல்லாருக்குமே பழைய ஆளுகளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஏகம் அநேகம் என்னுள்ளே வந்தேறும் 520 520ன்னு சொல்லலாம். 520ன்னு சொல்லலாம். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனி எழுத்துக்களாக சொல்லுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 520ன்னு சொல்லலாம், 520ன்னு சொல்லலாம், 520ன்னு சொல்லலாம். தெலுங்குல உங்களுக்கு தொடர்ந்து இருக்கிற ஏதாவது ஒரு நம்பர்ஸ் உங்களுக்கு தெலுங்குல சொல்லணும்னாலும் தெலுங்குல சொல்லிக்கலாம். உங்களுடைய லாங்குவேஜில் நீங்க சொல்லிக்கலாம். ஏகம் அநேகம் என்னுள்ளே வந்தேறும் 520. ஏகம் அநேகம் என்னுள்ளே வந்தேறும் 520 55 டைம்ஸ். இதை நீங்க செய்யறதுக்கு முன்னால ஒரு நிமிஷமோ 2 நிமிஷமோ அந்த அமௌண்ட் என்ன அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டை வந்து நீங்க நன்றாக தியானித்துக் கொள்ளுங்கள். இந்த பணம் கண்டிப்பாக உங்களுக்கு வர வேண்டும். எந்த கடவுளையும் எல்லாம் நீங்க கூப்பிட வேண்டாம். கடவுள்கள் அனைவருமே உங்களை பார்த்து கொண்டுதான் இருப்பார்கள். ஸோ இதுவும் ஒரு கடவுள் தன்மையான ஒரு விஷயம் தான். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா இதை நீங்கள் வந்து பர்டிகுலரா என்ன உங்களுடைய தேவையோ அந்த ஒரு தேவையை நீங்கள் நினைத்துக்கொண்டு இதை சொல்லிக்கொண்டே வர வேண்டும். 55 தடவை சொல்லிட்டு தனியா அந்த பிளேட்ல வச்சிருக்கேன். அதே மாதிரி 5 டீம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு, அதாவது அதர் 4 அது எல்லாத்தையுமே நீங்க சேர்த்து ரவுண்டா வந்து நீங்க வந்து வச்சிட வேண்டியது. ரவுண்டா வச்சுட்டு அந்த ஃப்ளேம் இருக்கு இல்லையா, அந்த கேண்டிலோட ஃப்ளேம், அந்த கேண்டிலோட ஃப்ளேமை ஒரு 2 மினிட்ஸ் பாருங்க. அந்த தீபத்தை வந்து ஒரு 2 நிமிடம் பாருங்கள். 2 நிமிடம் பார்த்து அகைன் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அகைன் நீங்க இதை சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா மனசுக்குள்ள சொல்லக்கூடாது, கொஞ்சம் வாய் விட்டு சொல்ல வேண்டும். எல்லாருக்கும் கேட்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் வாய் விட்டு சொல்ல வேண்டும். ஏகம் அநேகம் என்னுள்ளே வந்தேறும் 520 அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அல்லது 520 அப்படி சொல்றீங்கன்னா கொஞ்சம் வாய் விட்டு சொல்ற மாதிரியான ஒரு விஷயமாக இருக்க வேண்டும். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஸோ இது எல்லாத்தையும் வச்சிருக்க. ஏதாவது ஒரு இடுக்கி மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த பேலீஃப் வந்து உடனடியா எரிஞ்சிடும். அதனால உங்க கையில படும், அதுல ஜாக்கிரதையா இருங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து செய்துவிட்டு எல்லாம் பண்ணிட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா அதுல அப்படியே வந்து எரிக்க வேண்டியதுதான். அதை வந்து
இந்த இடுக்கியோட பிடிச்சி ஃபுல்லாக எரிஞ்சு போகிற மாதிரியான ஒரு விஷயமாக ஒரே செகண்டில் எரிஞ்சிடும். அது மாதிரி எரிஞ்சு அந்தந்த இடத்துல அப்படி அப்படியே போட்டுருங்க. அப்படியே அதை சுற்றி இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக போட்டு விடுங்கள். போட்டு விட்டு அந்த ஃப்ளேமை திரும்பி அகைன் ஒரு 2 மினிட்ஸ் பாருங்க. இந்த ஒரு ரிச்சுவல் நீங்க செஞ்சு முடிச்சிட்டீங்க. இந்த ஒரு வைப்ரேஷன் அந்த இடம் ஃபுல்லா சுத்தி இருக்கும். அந்த வைப்ரேஷன் அந்த எனர்ஜியை வந்து உணருங்கள். எவ்வளவு உணர முடியுமோ உணருங்கள். அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு அபுண்டன்ஸ் எனர்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அபுண்டன்ஸ் எனர்ஜியை வந்து உணர முடியற மாதிரியான ஒரு விஷயமாக உணருங்கள். ஸோ அந்த உணர்வது வந்து உங்களுக்கு அதிகப்படியான ஒரு பலனை, ரொம்ப ஃபாஸ்ட் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் ரிசல்ட்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, நான் 6 பே லீஃப் எடுத்துக்கங்கன்னு சொன்னேன்ல, அந்த இன்னொரு பே லீஃப் அதை எரிக்கிறதுக்கு கொட்டாங்குச்சி மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமாக எடுத்துட்டு அதை வந்து நீங்க வந்து சாம்பிராணி போடுவோம்ல, அதுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணு, கறியோ கொட்டாங்குச்சியோ என்ன வாட் எவர் இட் இஸ் நீங்க வந்து யூஸ் பண்ணுறது, அது எலக்ட்ரிக் இது யூஸ் பண்றதுனால நிறைய வந்துருச்சு இப்போ. ஸோ அந்த மாதிரியான ஏதாவது விஷயமா இருந்தாலும் அதை அப்படியே போட்டிங்கன்னா புகையும். புகைய வேண்டும், எரியக்கூடாது, புகைய வேண்டும். புகைச்சா அந்த புகைச்சை வந்து தூபம் மாதிரி அந்த இடம் ஃபுல்லா காமிச்சிருங்க. அதாவது இதை வந்து ஃபுல்லா காட்டுறோங்கிறது நம்ம வந்து சுவாமிக்கு காட்டுற மாதிரியான ஒரு விஷயம் தான் இருந்தாலும், இதை காட்டும் போது என்ன ஆகும்னா, அந்த புகை இருக்குல்ல, அந்த புகை அந்த எனர்ஜி வந்து அது ஃபுல்லா எல்லா இடத்துலையும் பரவுகிறது. ஸோ அந்த மாதிரியான விஷயமாக பரவும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இன்னும் ஒரு பாசிட்டிவ் வைப் அப்படிங்கிறது அந்த இடம் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். ஸோ நீங்க அந்த இடத்துல இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் உட்காந்து இருக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா 10 மினிட்ஸ் நீங்க உட்காந்துருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க அதை எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணிடலாம். அது எங்க போடுறது அப்படின்றதெல்லாம் உங்களோட இஷ்டம். உங்களை எந்த இடத்துல வேணா நீங்க போடலாம். இங்கே போடலாமா அங்க போடலாமான்னு இல்லை, நோ ரூல்ஸ். எங்க வேணா நீங்க அதை வந்து கிளியர் பண்ணி விட்டுறலாம். சேம் கேண்டிலே நீங்க யூஸ் பண்ண வேண்டும். ஸோ அது மாதிரியான சேம் கேண்டிலே நீங்க வந்து அதுக்கு தகுந்த மாதிரியான கேண்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அது மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டு 5 டேஸ் நீங்க வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஒவ்வொரு முறையுமே இந்த ஒரு சேம் ரிச்சுவல் நீங்க பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுங்க. ஒவ்வொரு நாளும் 55 தடவை சொல்லணுமா, 5 சொல்லணுமா, இந்த கேள்விகள் எல்லாம் கேட்காதீர்கள். தயவு செய்து பாருங்கள். நீங்க வந்து நன்றாக உள்வாங்கி கொண்டு பிறகு உங்களுக்கு ஏதாவது இதுல நான் சொல்லாம விட்டு போன டவுட் இருந்தா மட்டும் கேளுங்க. ஸோ அந்த 5 நாளுமே சேம் கைண்ட் ஆஃப் ரிச்சுவல் நீங்க வந்து ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் உட்கார்ந்து செய்ய வேண்டியது. எந்த டைம்ல ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களோ அந்த டைம்ல உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு வந்து டைமிங் எல்லாம் கிடையாது. எனக்கு வந்து மிட் நைட்ல தான் எனக்கு டைம் கிடைக்குது அப்படின்ற மாதிரி இருந்தாலும் மிட் நைட்ல பண்ணலாம். உங்களுடைய எண்ணங்கள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இந்த ஒரு பே லீஃபை வந்து நீங்க ஃபுல்லா காமிச்சிட்டு ஆஸ் யூஷுவல் நீங்க வந்து உங்களோட வேலைகளை பார்க்கலாம். அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பான முறையிலே உங்களுக்கு வந்து நீங்க வந்து திரும்ப திரும்ப அதை நினைச்சுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கறத அவாய்ட் பண்ணணும். ஆஃப்டர் 5 டேஸ் அதை நினைச்சுக்கிட்டு இருக்கிறத அவாய்ட் பண்ணணும். இந்த ஓவராலா இருக்கிற இந்த 5 டேஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா, அப்போ உங்க மனசுக்குள்ள சம்டைம்ஸ் நிறைய பேருக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த ஏகம் அநேகம் அனுதினம் வந்தேறும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா, ஏகம் அநேகம் என்னுள்ளே வந்தேறும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து உள்ளுக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கும். நீங்க இந்த ரெண்டுமே சொல்லலாம். ஏகம் அநேகம் அனுதினம் வந்தேறும் சொல்லலாம். ஏகம் அநேகம் என்னுள்ளே வந்தேறும். இந்த இரண்டு வார்த்தையில எது உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கிறீங்களோ சூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே மோர் பவர்ஃபுல். ஸோ இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து சொல்லும் பொழுது அந்த ஒரு 520 அப்படின்ற ஒரு விஷயத்தை சேர்த்து சொல்லும்போது உங்களுக்கு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் பகல் எல்லாம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது நல்லதா கெட்டதான்லாம் எனக்கு நேரில் வந்திருக்கிறவங்க கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஓடிக்கொண்டே இருந்ததுன்னா இன்னும் உங்களுக்கு வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் குயிக்கா நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு அர்த்தமாக நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இதை வந்து என்னால் முடிந்த அளவுக்கு ஒரு வீடியோவாக வந்து இதை கொடுத்திருக்கிறேன். இது என்னுடைய ஸ்பீச் முடிஞ்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். அந்த வீடியோவில் இருக்கிறதையும் நீங்கள் வந்து தெளிவாக பார்த்து கொண்டிருக்கீர்கள் என்றால் உங்களுக்கு ஒரு கிளியர் கட் கிளாரிஃபிகேஷன் வந்துடும். ஸோ செய்து பயனடைங்கள். நம சிவாய.